இயேசுவின் இனிய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். நண்பர்களே, இயேசு ஆண்டவரை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்களுக்கு கடவுளையே தெரியாது. அவர்கள் கடவுளை அறிந்தது கிடையாது. எனவே தன்னுடைய விருப்பத்திற்கு கட்டுப்பாடு இல்லாத மக்களாக அவர்கள் வாழும்போது, கடவுளாக சிலைகளை வடித்து வணங்கும்போது, கடவுள் கடும் கோபம் கொண்டு தன் மக்களை கண்டித்து திருத்துகிறார். அவர்களுக்கு வாழ்வதற்கான சட்டத்திட்டங்களை கொடுக்கிறார். காலம் செல்ல செல்ல சூழ்நிலை மாற மாற மக்கள் கடவுளை விட்டு விலகுவதும், நம் கடவுள் நீதியுள்ள கடவுளாக மக்கள் அவரை பின்பற்றும் போது, கடவுளின் சட்டங்கள் நியமங்களை கடைபிடிக்கும் போது அவர்களை ஆசீர்வதிப்பதும், கடவுளை எதிர்த்து நிற்கும் போது அவர்களை கண்டிப்பதும் தண்டிப்பதையும் பார்க்கிறோம். அப்படித்தான் கடவுளை முழுமையாக நம்பிய ஆபிரகாம், மோசே, தாவீது, சாலமோன் ஆகியோர் கடவுளின் மிகப்பெரிய பேர் ஆசீர்வாதங்களை பெறுகின்றனர். மேலும் பலர் கடவுளை பின்பற்றியவர்கள் கடவுளுடைய அருள் ஆசீர்வாதங்களை மேன்மையாய் பெற்றதை பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். எண்ணற்ற மக்களினங்களுக்கு வழிகாட்டியாகவும் தலைவர்களாகவும் கடவுள் அவர்களை உயர்த்துகிறார். எனவேதான் அம்மக்கள் கடவுளின் ஆசீர்வாதம் இருந்தால் நோய் நொடி இல்லாத பலமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்று கடவுளின் ஆசீர்வாதத்தை பெரிதாய் நம்பினார்கள். இதன் அடிப்படையில்தான் பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோர் உயர்ந்தவர்களாகவும், வழி தவறிய இஸ்ரேல் மக்கள் தாழ்ந்தவர்களாகவும், தொழுநோயாளர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் மக்களால் அன்பு செய்யப்படாமல் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தள்ளப்பட்டதையும் பார்க்கிறோம். முக்கியமான அவர்களுடைய பழக்கமாக ஒரு ஆட்டை தேர்ந்து கொண்டு அந்த ஆட்டின் மீது தன்னுடைய பாவங்களை எல்லாம் சொல்லி பலிபீடத்தின் மீது வைத்து அந்த ஆட்டை வெட்ட துடிக்க துடிக்க அந்த ஆடு மக்களுடைய பாவங்களுக்கு இறப்பதும், அதை பார்த்து மக்கள் அனைவரும் மனம் திரும்ப வேண்டும் என்று கருதியதை புரிந்து கொள்கிறோம். ஆனால் இன்று அதே கடவுளின் ஒரே மகன் அந்த பலி ஆடாக நம் அனைவரின் பாவங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். எப்படி அந்த ஆடு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பலரின் பாவங்களுக்காக துடித்து அந்த பலிபீடத்தின் மீது இறந்து போகிறதோ, எல்லா பாவமும் செய்த மனிதர்கள் அந்த ஆட்டின் மீது தன்னுடைய கொடிய பாவங்களை சுமத்திவிட்டு, என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டன என மனதில் நம்பி வீடு திரும்பினார்களோ, அதே போலத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவமும் செய்யாமல் கடவுளின் ஒரே மகனாக இருந்தும் கடவுளாக இருந்தும் அந்த ஆட்டை போல சிலுவையில் ஒன்றுமில்லாத நிலையில் நிந்தை அவமானங்களுக்கு மத்தியில் கொடூரமாக கொல்லப்படுகிறார். ஆடு துடிதுடித்து மரிப்பது போல நம் ஆண்டவர் துடிதுடித்து சிலுவையில் மரிக்கிறார். ஒருவர் பாவத்தை மற்றொருவர் சுமக்க முன்வராத சூழ்நிலையில் கடவுள் தான் படைத்த பிள்ளைகள் மீது அன்பு கொண்டு தன் உயிருக்கு உயிரான ஒரே மகனை பலி ஆடாக கொடுக்கிறார். அந்த சிலுவை சாவுதான் இந்த உலகில் உள்ள ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிறது. நண்பர்களே, நீங்கள் இருக்கும் இடத்தில் யாரையாவது கத்தியால் குத்திவிட்டால் உங்களால் முகம் சுழிக்காமல் சாதாரணமாக அதை பார்க்க முடியுமா? யாருடைய உடையாவது உரித்து விட்டால் அந்த இடத்தில் உங்களால் நிற்க முடியுமா? அவற்றை பார்க்க முடியுமா? நண்பர்களே, ஒரு இளம் வயது ஆணோ பெண்ணோ இறந்து விட்டால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியுமா? நண்பர்களே, நம் கடவுள் உலகத்தின் அதிபதி, அரசர்களுக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர், முதலும் முடிவுமானவர், போற்றுதற்குரிய இறைவன், சர்வ வல்லவர், கீழுலகு, மேலுலகு, மண்ணுலகு என 3 உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தலை வணங்கக்கூடிய நாமத்திற்கு சொந்தமான பெரும் தலைவர் வேதனையை ஏற்றுக்கொள்கிறார். எட்டி உதைப்பதை ஏற்றுக்கொள்கிறார். காரை துப்புவதை ஏற்றுக்கொள்கிறார். சாட்டையால் அடிப்பதை ஏற்றுக்கொள்கிறார். கன்னத்தில் அறைவதை ஏற்றுக்கொள்கிறார். பழிப்பதையும் ஏற்றுக்கொள்கிறார். ஏன், தன்னுடைய ஆடையை உரிப்பதை ஏற்றுக்கொள்கிறார். நண்பர்களே, சிலுவையில் ஆணிகளால் அறைவதையும் ஏற்றுக்கொள்கிறார். சிலுவையில் வானத்திற்கு பூமிக்கு மத்தியில் நம் ஆண்டவர், நம் கடவுள் எந்த துணையும் இல்லாமல் எதிரே நிற்கும் மக்கள் பழிக்க பழிக்க, நீ இறைமகனாக இருந்தால் இறங்கி வா என மக்கள் எல்லாம் பழிக்க, காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை எந்த ஒரு ஆதரவும் இன்றி சிலுவையில் தொங்குகிறார். இந்த கொடிய வேதனையின் மத்தியில் தாகமா இருக்கிறது என்று நம் ஆண்டவர் கேட்க ஒரு டம்ளர் தண்ணீர் கூட அவருக்கு கொடுக்கப்படவில்லை. நண்பர்களே, ஒரு திருடன் கொள்ளைக்காரனுக்கு கூட இது போன்ற ஒரு இரக்கமில்லா தண்டனை கிடையாது. நண்பர்களே, உலகை படைத்த வார்த்தையான தேவன் பெண்கள் எல்லாம் அவரின் இந்த கொடிய நிலைமையை பார்க்க முடியாமல் ஒதுங்கி நிற்க, தன் தாயின் முன்னிலையில் ஒரு சில கண்களே அவர் முன்னிலையில் ஆறுதல் கூற துடிதுடித்து சிலுவையில் தொங்குகிறார். இது போன்ற ஒரு கொடிய வேதனையை யாராலும் இந்த உலகில் அனுபவிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது. நண்பர்களே, இந்த தாங்க முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனையில்தான் நம் ஆண்டவர் ஏலோயி ஏலோயி லேமா சபக்தானி, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று
தன்னை முழுமையாக தன் தந்தையிடம் ஒப்படைத்து தன்னையே முழுமையாக நம் அனைவருக்காகவும் இழந்து சிலுவையில் உயிர் விடுகிறார். நண்பர்களே, இரக்கமுள்ள எந்த ஒரு மனிதருக்கும் இந்த கொடிய சிலுவை மரணம் வேதனையை, கண்ணீரை கொடுக்கும். ஒரு சாதாரண பாவி இது போன்று அனுபவித்தாலே, வேதனைப்பட்டாலே, அதை பார்க்கும்போது, கேட்கும்போது சாதாரண ஒரு மனிதருக்கு கண்ணீர் வந்துவிடும். நண்பர்களே, நம் ஆண்டவர், நம் தெய்வம், நம் பாதுகாவலர், நம்மை வழி நடத்துபவர், நம்மிடம் இன்று நாம் பெற்றிருப்பதையெல்லாம் கொடுத்தவர் ஏன் இவ்வாறு துன்புற வேண்டும்? ஒரே ஒரு பதில்தான் நண்பர்களே, நாம் அனைவரும் விண்ணகத்திற்கு வந்து சேர வேண்டும் என்பதே அது. நண்பர்களே, இந்த கொடிய சாத்தானினுடைய சூழ்ச்சியிலிருந்து, உலகின் தலைவனாய் இருக்கும் இந்த சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து நாம் அனைவரும் அவர் வழியாக மீட்கப்பட வேண்டும் என்பதே நண்பர்களே. இவ்வளவு கொடிய வேதனையை நம் அனைவருக்காகவும் ஏற்றுக்கொண்ட நம் தலைவராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மனம் நிறைந்து அன்பு செய்வோம் நண்பர்களே. மனம் மாறுவோம் நண்பர்களே. எல்லா நம்முடைய பாவங்களையும் விட்டு விலகுவோம், விட்டு ஒதுங்கி வந்து விடுவோம். இயேசுவுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம். இந்த தவக்காலத்தில் ஆண்டவரின் பாடுகளை தியானிப்போம். அவருடைய பாடுகள் வழியாக மனம் மாறி ஆண்டவரிடம் நெருங்கி வருவோம். அவரை பின்பற்றுவோம். அவரின் பாடுகள் வழியாக நம்மை கடவுளிடம் ஒப்படைப்போம். நண்பர்களே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.